ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம இதில் பார்க்க போகிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கிற கோஸ்ட் பஸ்டர் ஃபோர்சன் எம்பையர் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோஸ்ட் பஸ்டர் ஃப்ரான்சைஸில் வந்தால் கரெக்டாக சொல்லணும்னா இது 5வது படம். அதில் வந்து ஒரு படத்தை தூக்கிட்டு இந்த சீக்குவல் படமாக வர்ற படங்கள்னு சொன்னோம்னா 4வது படம்னு சொல்லலாம் இந்த படத்தை. அப்படி 4வது படமாக வந்திருக்க இந்த கோஸ்ட் பஸ்டர் ஃபோர்சன் எம்பையர் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் ப்ரோ. அதனால் டேரெக்டாக இந்த படத்தை பார்த்தா புரியுமான்னு கேட்குற ஆடியன்ஸுக்கு அட்லீஸ்ட் வந்து 2021 வந்த கோஸ்ட் பஸ்டர் ஆஃப்டர் லைஃப் படமாவது பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த படத்தோட கதை என்ன, அவங்களோட கான்செப்ட் என்ன, அவங்க யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட் என்ன, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உருவானாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த படத்துலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்டில் செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த படத்தையாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த கோஸ்ட் பஸ்டர் ஃப்ரான்சைஸோட பேசிக்கான அந்த கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மற்ற ஃப்ரான்சைஸ் மாதிரி தான் இவங்களோட யூனிவர்ஸில் வந்து இந்த கோஸ்ட்டுகளாம் அத்திமீறி சுற்றிட்டு இருக்கும். அதை வந்து சயின்ஸ் மூலமாக எக்யூப்மெண்ட்டாக மாற்றி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட்டை வந்து கேப்சர் பண்ணி அடக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மேஜர் ஆஃப் த போர்ஷனாக இருக்கும். அப்படி அந்த கோஸ்ட்டை வந்து அடைச்சி வைக்கிறது தான் இவங்களோட பேசிக்கான கான்செப்ட்னே சொல்லலாம். அதில் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வில்லன், ஒரு மாபெரும் வில்லன்னே சொல்லலாம். சுமார் 4000 வருஷத்துக்கு பழமை மிக்க ஒரு ஏன்ஷியன் காலத்தை சேர்ந்த ஒரு கோஸ்ட்டு. அது வந்து ஒரு ஆர்க், அதாவது பந்து மாதிரி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்க்கில் வந்து அடைக்கப்பட்டிருக்கு. இந்த பந்து வடிவத்தில் இருக்கிற அந்த ஆர்க் வந்து நம்ம கோஸ்ட் பஸ்டர் டீம் கிட்ட வந்து கிடைக்குது. அதை வந்து ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அதில் இருக்கிற அந்த கோஸ்ட்டை எடுக்கலான்னு பார்க்கும்போது இது பெரிய ஒரு கோஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது, ரொம்ப சக்தி வாய்ந்த கோஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஆரம்பத்தில் இது பண்ணுறாங்க. இதில் ஒரு கட்டத்தில் அந்த ஆர்க்கை விட்டு வெளியில் வர அந்த கோஸ்ட்டை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அடைக்கிறாங்க, அதாவது கோஸ்ட்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதையமாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே சும்மா சாதாரண வந்து பவர்ஸோடு இருக்கக்கூடிய அந்த கோஸ்ட்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த நகரத்தையுமே ஃப்ரீஸ் ஆக்கக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய ஒரு கோஸ்ட்டு. 10வது குறைக்கு மற்ற கோஸ்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அந்த கோஸ்ட்டு கிட்டக்க வந்து பவர்ஸும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட அந்த கோஸ்ட்டை நம்ம டீம் எப்படி வந்து திருப்பி வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்க ஒரு படம் தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே சொல்லிடலாம். அண்ட் இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அதாவது இதுக்கு முந்தின படங்களை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ப்ரொடக்ஷன் வேல்யூ அதிகப்படுத்தியிருக்காங்க. அது ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. சில இடங்களில் வர அந்த அவுட்புட் அதுலேயுமே விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு முந்தின பாகத்தில் வர அந்த கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே, அந்த அட்டாச்மெண்ட் வந்து இந்த படத்தில் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஸ்டோரி அதை விட வந்து ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அதே மாதிரியான ஒரு படம் தான். ஆனால் கோஸ்ட்டை மட்டும் மாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக இருக்குது. இதை தாண்டி ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அந்த கேரக்டர்ஸை நல்லாவே கையாண்டிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்குமே நல்லாயிருக்கும். இந்த பாட்டிலையுமே நல்ல கேரக்டருக்கு பாண்டிங் கொடுத்துருந்தாலுமே பெருசாக நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். இதை தாண்டி வந்து அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னா இந்த பாட்காஸ்ட் அண்ட் வந்து நம்ம ஹீரோயின் இந்த குட்டி பொண்ணு, இவங்க 2 பேருமே இந்த பாட்டில் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் இந்த 2 கேரக்டரும் ரொம்ப யங்கான வெர்ஷனில் அந்த இதில் இருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. அதனால என்னமோ அந்த அட்டாச்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கிறத என்னோட பர்சனல் தாட் ஒப்பீனியனாக இருக்குது. இதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கையாண்டிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோட ஓப்பனிங் சீனில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் சூப்பராக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வர்றது கிளைமேக்ஸில் வர்றது நல்லா இருக்குது. இந்த 2 ஆக்ஷன் சீக்வன்ஸாக வந்து படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். இதுக்கு நடுவில் பெருசாக எதுவுமே இல்லை. தென் லாஸ்ட்டாக இந்த படத்தோட இந்த எஸ்எஃப்எஸ் அண்ட் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது அது நல்லாவே ப்ரொடக்ஷன் வெளியில் நல்லா ஹை பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டில் அதுலேயுமே அந்த ஃப்ரீஸ் ஆகிற போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக கேப்சர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த வில்லனை டிசைன் பண்ணது வந்து ஜஸ்டிஸ் லீக்லேருந்து அந்த மெயின் வில்லனை வந்து கதாபாத்திரமை எடுத்து கொஞ்சம் மாற்றி அல்ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கேரக்டர்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம், நல்ல ஒரு வடிவம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட் ஒப்பீனியன். இப்படி ஓவராலாக டெக்னிக்கல் சப்போர்ட், பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவியாகவே சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த கோஸ்ட் பஸ்டர் சீரியஸில் வர படங்களை அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். அதை வேற கம்பேர் பண்ணும்போது வேணால் இந்த படம் வந்து ரொம்ப லோவான ஒரு படமாக ஃபீல் ஆகலாம். ஆனால் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட தமிழ் டப்பிங்லாம் இப்போ வரல, இங்கிலீஷில் தான் நான் பார்த்தேன். இங்கிலீஷில் பார்த்ததுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.